விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலர் வன்னியரசு பதிவிட்டிருக்கிறார். விசிகவே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று பதிவிட்டிருக்கிறார் வன்னியரசு. எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் விசிகவின் துணை பொதுச் செயலர் வன்னியரசு. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அடுத்தடுத்த அரசியல் அதிரடிகள் அரங்கேறி வரும் நிலையில வன்னியரசு இவ்வாறாக பதிவிட்டிருக்கிறார். இதனை எப்படி புரிந்து கொள்வது? விசிக தரப்புல செய்தியாளர்களை சந்தித்து யாருக்கு ஆதரவு என்பதை சொல்வோம் என்று கூறினார்களே, அது எப்போது நடக்கப் போகிறது? வேதவழி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்று யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் அசோக் நகர் கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது. நேற்றே இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை குழு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் ஆதரவு கேட்டிருந்த நிலையில் இதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பெருவாரியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்ததாக தெரிவிக்கிறார்கள். எனவே இதற்கான முடிவை இன்று அறிவிக்க இருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கு தாமதம் ஏற்படுவதான ஒரு சூழல் தான் இருக்கிறது. அசோக் நகர் கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே முக்கிய பங்கு வகிப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதாவது அரசியலில் ஒரு மையமாக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இடதுசாரி கட்சிகள் அறிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் நாங்களும் அறிவிப்போம் என்று திருமாவளவன் தெரிவித்து இருந்தார். ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு மட்டுமே என்று இடதுசாரி கட்சிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் விசிகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் அமைக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என தெரிகிறது. எனவே இதில் ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பது போன்ற ஒரு நிலை இருப்பதாக தெரிகிறது. இதற்காக தான் செய்தியாளர் சந்திப்பு தாமதம் ஏற்படுகிறது. எனவே அந்த ஒரு கோணத்தில் தான் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும் சமூக வலைதளத்தில் இது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பது போன்ற தெரிகிறது. எப்போது செய்தியாளர்களை சந்தித்து ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவிக்க போகிறார் விசிக தலைவர் திருமாவளவன்? இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதாக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம்தான் இணையம் மூலமாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிர்வாகிகள் விவாதித்து இருப்பதாக தெரிகிறது. எனினும் இது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து முடித்திருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது. ஒரு மதியம் நேரத்தில், நண்பகல் நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் அந்த நேரத்தில் தான் அவர் முழுமையாக ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று தெரிவிக்கிறாங்க. வேதவழி, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு விசிக என்ன சொல்ல போகிறார்கள் என்பது குறித்த கேள்விக்கு இன்னும் சில மணி நேரங்களில் விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.